பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 15:21 உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இந்த பைபிளில் இருக்கிறது பார்த்தீர்களா? கெட்டகுமாரன் மனம் திரும்புவானா? அவ்வளவு பாவம் செய்து அவ்வளவு துன்மார்க்கத்தில் வாழ்ந்து தன் சொத்துக்களெல்லாம் இழந்து அவ்வளவு மோசமாய் ஜீவித்த அந்த மனிதன் இப்பொழுது தகப்பனிடத்தில் சொல்கிறான், நான் பாவம் செய்தேனப்பா, என்னை மன்னியுங்கள். பார்த்தீங்களா? இவ்வளவு பெரியான பாவிகள், கொலைகாரர்கள், எவ்வளவோ மோசமாய் வாழ்ந்தவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவண்டை திரும்புகின்ற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றால், தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுவார் என்றால், நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பக்கூடாது? எத்தனையோ பாவங்களை நீங்கள் அறிந்து செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம். இந்த பூமியிலே பாவம் செய்யாத மனிதன் யாரும் இல்லை என்று நாம் அறிவோம். அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது மனம் திரும்புகின்ற காலம். இப்பொழுது ஆண்டவருடைய வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற காலம். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளுமையா என்று நான் கதறுகிற காலம். இயேசு உள்ளத்தில் வருவார் என்றால் அதைவிட பெரிதான சந்தோஷம் இருக்க முடியுமா? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னால். அன்றைக்கு உங்களுடைய பெயர் பரலோகத்தின் புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வருவார். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைப்பார். அதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.